எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், யாராலையும் எனக்காக இது செய்ய முடியல. அப்ப எப்படித்தான் இது நடக்கும் அப்படின்னு கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே. இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது லூக்கா 18:27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். 30 நாளளவும் தன்னை தவிர யாரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற மதீனமான கட்டளைக்கு பிரதானிகளின் பேச்சை கேட்டு கட்டளையிட்டார் தரியு ராஜா. கொஞ்சமும் யோசிக்கவில்லை. அவருக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது தானியேலுக்காக விரிக்கப்பட்ட வலை என்பதை அவர் உணராமல் இருந்தார். தானியேலுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை மட்டும் அப்படியே செய்திருந்தார். தானியேலை தரியு ராஜாவுக்கு மிகவும் பிடிக்கும். அவர் போட்ட கையெழுத்து, அவரை குலைக்கலாமே, அதை செய்ய அவர் துணியவில்லை. மனிதர்களுக்கு பயந்தார். ஆனால் தேவனோ யாரை வணங்க வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர் நேரடியாக வந்து தரியுவால் கூடாததை அவர் கூடும் என்று சொல்லி தானியேலை தப்புவித்து, அது மட்டுமல்லாமல் அவருக்கு எந்த உயர் பதவி கிடைக்க வேண்டாம் என்று வலை விரித்தார்களோ அதே உயர் பதவி அதைவிட அதிகமாகவே கொடுக்க செய்தார். முற்றிலும் கர்த்தரை மட்டும் நம்பின தானியேலுக்கு கிடைத்த நன்மைகள் தான் என்ன? 1. பிரதானிகளோ ராஜாவோ அவர் கட்டளையோ தேவனை பார்க்கிலும் பெரிதல்ல என்பதை ஜனங்களும் ராஜாவும் அறிந்து கொண்டார்கள். 2. எந்த உயர் பதவிக்காக தானியேலை கொல்ல நினைத்தார்களோ அதைவிட அதிகமான உயர் பதவிகளை தரியு ராஜா தானியேலுக்கு கொடுத்தார். 3. கொல்ல நினைத்தவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். 4. ராஜாவின் வாயிலிருந்து பிரசங்கம், சுவிசேஷம் புறப்பட்டது. தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று ஊரெங்கும் தண்டோடமிட்டார். 5. முன்னை விட அதிகமாக தானியேல் மேல் தரியு ராஜா பிரியம் வைத்தார். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா மனுஷர்களை அவ்வளவா நம்ம பிரியப்படுத்திட்டு இருப்போங்க. ஆனா மனுஷனால் கூடாதது கூட தேவனால் கூடும். தானியேலை போல யார் என்ன சொன்னாலும் என் தேவனுக்கு நான் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, அந்த நேரத்தை கொடுத்து நம் முழு விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும் போது மனுஷன் உதவி செய்ய முடியாத இடங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்து கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்கு அவர் செய்து முடிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. சூழ்நிலைகளின் மத்தியில் மனிதர்களை நம்பாமல் முற்றிலும் உம்மை மட்டும் நம்பி ஜெயம் எடுக்க கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.